ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் சந்தானகுமரனோட இனிமையான வணக்கம். எப்படி இருக்கு இந்த மாதம்? புரட்டாசி முதல் சனிக்கிழமை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைய தினம் சஷ்டி அண்ட் நெக்ஸ்ட் ஏகாதசி, தேய்பிரை அஷ்டமி. எப்படி கண்டினியூஸாக நம்மளோட தர்மத்தில் பாருங்கள், ஒரு எவ்ரிடே ஒரு செலிப்ரேஷன். அதை இந்த காணொலியில் எளிமையான விளக்கம் மூலமாக பகவத்கீதையில் சொல்கிறத நம்ம எல்லாரும் கேட்கலாம். பகவத்கீதை அப்படின்றது கிருஷ்ணனோட முழுமையான தெய்வீக உணர்வை நாம் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞான மார்க்கம், அறிவியல் ரீதியான ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் 11வது அத்தியாயத்தில் பூரணம், த கம்ப்ளீஷன், வாழ்க்கையோட முழுமைத்தன்மைனா என்ன? நம்ம எல்லாரோட நோக்கம் அதுதான். படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம், பல்வேறு விதமான உயிர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்மால் முடிஞ்ச உதவிகளை சேவையாக செய்யும், கான்ட்ரிபியூட்டும். இது எல்லாத்தோட முழுமையும் என்னன்னு பார்க்கறதுனா மனிதனுடைய மனோசக்தியை முழுச வெளிப்படுத்தி வாழ்கிற நாட்களை ஃபுல் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறது. யோசிச்சு பாருங்க, இது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் அனுபவிக்க முடிஞ்சிருக்கா? கொஞ்ச நேரம் சிந்திக்கணும்னு தோணுது இல்லையா? சத்தியமாக இறைவனை அடைவது மட்டுமே வாழ்க்கையோட முழுமையான லட்சியம். ஒன்று கர்மயோகம்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறோம், இன்னொன்று பக்தி யோகம், இன்னொன்று ராஜயோகம், இன்னொன்று ஞான யோகம். ஹோல் ஹியூமானிட்டி இந்த 4 வகையில் பிரிச்சிடலாம். இது எல்லாரும் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கடைசியாக பாருங்கள், கர்மா, பக்தி, ராஜா அண்ட் ஞானம், எல்லாத்துக்கும் இறுதியில் யோகம்னு ஒரு வேர்டை போட்டிருக்கிறேன். வினை முற்று, யோகா இல்லை, யோகம், இம் இம் முற்று பெறுவது, அதுதான் முழுமை பெறுவதுன்னு சொல்லுவோம். பூரணத்துவம் அடையணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதுவே தெய்வம் அப்படின்னு எல்லாரோட மனசு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அந்த வேலை முடிஞ்ச பிறகு வேலையோட விளைவுகள் உங்கள் மனசில் என்ன மாதிரியான பதிவுகளை உருவாக்குகிறது அப்படின்னு உங்கள் மனசை வாசித்து பார்த்துருக்கீங்களா? அது 2வது பக்தி யோகம். நிறைய பேர் விரதம் இருக்கிறோம், ஓம் சரவண பவ சொல்கிறோம், ஓம் நமோ நாராயண சொல்கிறோம், திருப்பதி போகிறோம், கைலாஷ் போகிறோம், அண்ணாமலை போகிறோம். பக்தி, இந்த பக்தி மூலமாக உங்களோட மனதின் ஆழத்தில் இருக்கிற பதிவுகள் என்னன்னு கொஞ்ச நேரம் உங்களால் மனசை படிக்க முடிஞ்சிருக்கா? பக்தி யோகம், நாட் பக்தி, பக்தி யோகம். அதுக்கடுத்து மிக முக்கியமானது ராஜயோகம். இன்னைக்கு நம்ம எல்லாரோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப மிராக்கிள்ஸை ஏற்படுத்திட்டு இருக்கிறதும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதிர்ந்தவர்கள் வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் ஒரு க்யூரியாசிட்டியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வைரலாக போயிட்டுருக்கிறது யோகா, மூச்சு பயிற்சி, மெடிடேஷன். யோசிச்சு பாருங்கள், இது மூலமாக உங்கள் மனசில் என்ன மாதிரியான மாற்றங்களை இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? அது லைஃப்பில் எப்படி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் உங்களோட மைண்டை வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? தட் மீன்ஸ் ராஜ யோகா. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது 4வது ஞான யோகம். ஞானா, வாட் இஸ் த ஞானா? இறைவனை அடைவதே பரிபூரணத்துவம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்போ அந்த இறைவனை அடைவதற்கான நிலைப்பாடில் உங்கள் மனசும் இதையும் எந்த நிலைக்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஞான யோகம்.
நிறைய பேர் தியானம் பண்ணால் ஞானத்தை அடைந்து விடலாம், உணவை துறந்தா ஞானத்தை அடைந்து விடலாம், உறவை துறந்தா ஞானத்தை அடைந்து விடலான்னு பல்வேறு விதமான குழப்பங்களில் சுற்றி வருது. இந்த நாளத்தையும் ரொம்ப அழகாக பதிய வச்சிருக்கிறாங்க. யோகம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வேலை செய்யுங்க, நீங்கள் பக்தி மூழ்குங்க, யோகா பண்ணுங்க, ஆர் மெடிடேஷன் பண்ணுங்க. எல்லாத்தோட பர்பஸும் என்னன்னா, யோகம்னா என்னன்னா, ஒவ்வொரு வேலையின் மூலமாகவும் உங்களோட இருதயத்தின் ஆழத்தில் உயர்ந்த உணர்வான இறைவனோட நிலைப்பாடை நீங்கள் உணரணும். உள்ள இருக்கிற ஜீவாத்மா என்பது அந்த பரமாத்மாவோட அம்சம் என்பதை நீங்கள் உணரணும். அப்பதான் வேலையோட பாதிப்பு மனசுல குழப்பமாவோ குதர்க்கமாவோ வெற்றியாவோ தோல்வியோவோ பதியாம மனசு ரொம்ப இயல்பு நிலையில் இருக்கும். தொடர்ந்து உங்களால் வேலை செய்ய முடியும். பக்தியோட விளைவுகள் எதுவா இருப்பினோ அது உங்க மனதுல முழுமையா பதிந்து விடாம அது குழப்பத்தையும் குதர்க்கத்தையும் துக்கத்தையும் கவலையை ஏற்படுத்தி விடாம மனதின் ஆழத்துல ஒரு எம்டினஸ் இருந்து அந்த இதய ஸ்தானத்தில் எப்போதும் ஒரு இனிமை வரணும்னா அதுக்கு யோகம், பக்தி யோகம். அதே மாதிரி யோகா பண்ணுறோம், ஆசனம் பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், பல்வேறு விதமான பயிற்சிகளை நம்ம எல்லாரும் செய்கிறோம். அப்படி செஞ்சிருந்தும் அது மூலமாக நீங்கள் யோகத்தை அடைந்திருக்கிறீங்களா? இதயஸ்தானத்தில் இறைவனோட இனிமையை ருசிச்சிருக்கீங்களா? அது ராஜயோகம். ஞான யோகம் வீக்லி எண்டு அப்படின்னாவே சனி ஞாயிறுனா ஒரு ஒகேஷன் கிடைக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு சித்தர் பீடத்துக்கு போகிறோம், ஆறு ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறோம், இயற்கையோடு இணைஞ்சு ஞானத்தை அடையலான்னு அப்படி வாய்க்கா வரப்பில் வாக்கிங் போகிறோம், ஃபேமிலியோடு இணைஞ்சி மகிழ்ச்சியில் கழிக்கலான்னு ஸ்பெண்ட் பண்ணி நல்ல லஞ்ச் சாப்பிட்றோம். இந்த மூலமாக கூட உங்கள் எல்லாரோட இதயஸ்தானத்தில் உண்மையிலே அந்த பரிபூரணமான மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது நிரம்பி இருக்கிறதா அப்படின்றத நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் யோகம். யோகம் மீன்ஸ் இணைதல். உங்கள் உள் உணர்வும் அந்த பரமாத்ம உணர்வும் ஒன்றாக இணைதல். இந்த இணைதல் எப்போ சாத்தியமாகும்னா, இப்படி உட்கார்ந்து அப்படி கண்ணை மூடினீங்கன்னா எந்த சவுண்டு காதில் கேட்டாலும் சரி, எந்த சீன் நீங்கள் வெளியே பார்த்து இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் ஆர் ஸ்மெல் மூக்குக்குள்ளே போனாலும் சரி, என்ன மாதிரியான இன்னர் சாட்ரிங் உங்கள் தொண்டையிலிருந்து வந்துக்கிட்டா இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புல இருக்கிற தசை எலும்பு நாடி நரம்பில் என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த 5 சென்ஸையும் மைண்டை பற்றியும் எந்த பாதமும் இல்லாமல் உங்களால் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது இந்த மாதிரி உட்கார முடியுமான்னு பாரு. அப்படி உட்கார்ற தருணம் இந்த 4 யோகத்தில் நடந்தால் மட்டுமே நீங்கள் எந்த யோகத்தில் ட்ராவல் பண்ணாலும் அது உங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாக்கும். அந்த பூரணத்தின் வைபவத்தை தான் 11வது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அர்ஜுனா, ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம் வேதத்வ புருஷோத்தம பூத்தேஷு பூத்த பாவன தேவதேவ ஜெகத்பதி. அர்ஜுனா, மனித குலத்தை பார்த்து சொல்றார், இந்த ஒட்டுமொத்த உயிர்களுக்கெல்லாம் தந்தை யானே, பரம புருஷோத்தமனான கிருஷ்ணனே. ஒட்டுமொத்த உயிரினங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், செரிமானம், ஆக்ஷன், சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா விதமான ஏற்ற இறக்கங்களுக்கும் தலைவன் அவனே. பூத்தேஷு பூத்த பாவன தேவ தேவ. நாம் சந்திக்கிற பல்வேறு விதமான கிரகங்கள், பல்வேறு விதமான இறை ரூபங்கள், இறை நாமங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா விதமான தேவர்கள் வணங்குகிற தலைவன் யாருன்னா அந்த பரந்தாமன்னு சொல்லப்படுகிற ஸ்ரீகிருஷ்ணர். இன்னும் முக்கியமாக சொல்கிறார் ஜெகத்பதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நிலைப்பாடுகளுக்கும்
இயற்கைன்னு சொல்லக்கூடிய காத்து சக்தி, ஆகாய சக்தி, மண் சக்தி, நெருப்பு சக்தி, நீர் சக்தின்ற எல்லா விதமான ஜட இயற்கைகளுக்கும் அதில் உதித்திருக்கிற 84 லட்சம் யோனி வேதங்களுக்கும் அவரே ஒரு உயர்ந்த தலைவன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அதில் பதிவு வைக்கிறார். இதை எப்படி நாம் உணர முடியும் அர்ஜுனா அப்படின்னா, இந்த உடம்பை அசைக்காமல் 5 சென்ஸையும் முழுசாக ஒருநிலைப்படுத்தி மனசை படிக்க துவங்கணும். ஸ்வயம் ஏவ ஆத்மனாம் ஆத்மானம் வேதத்வம். நீ என்ன பண்ணுனா, கர்மயோகத்தில்னா இன்னைக்கு தான் வேலை அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், 6 குழந்தை பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்க ஓடுறோம், 6 ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறோம், 6 ஒரு சொசைட்டியில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். இதுதான் இன்றைக்கி எனக்கான வேலை அப்படின்னு நீங்கள் செஞ்சு அந்த வேலையை செஞ்சால் கூட அந்த வேலை முடித்து கொஞ்ச நேரமாவது தனிமையில் அமர்ந்து புலன்களை எல்லாம் அடக்கி மனதை ஒடுக்கி மனதின் ஆழம்னு சொல்லப்படுகிற புருவ மத்தியில் எல்லாம் வல்ல அந்த புருஷோத்தமனோட ப்ரெசன்ஸை நீங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணணும். அவனே கதி. நான் செய்கிற அத்துணை வேலைகளுக்கும் வேலையோட விளைவுகளுக்கும் வேலைக்கு காரணமான சிந்தனைக்கும் அந்த காரணத்தை பூர்த்தி பண்ண எனக்குள்ள இருந்த பொங்கிய சக்திக்கும் அவனே உரிமையாளன், அவனே பரம ஆளுநர், அவனே பரந்தாமன்னு திரும்ப திரும்ப புருவ மத்தியில் அந்த சாஸ்வரூப கோவிந்தனை நாம் எல்லாரும் நிறுத்தி தியானம் பண்ணணும். அப்போ தான் அந்த கர்மா பூர்த்தி ஆகும். இது கர்மயோகம். பக்தி யோகம் அதே முறை தான். நாம் எல்லாரும் விரதம் இருந்து ஓம் நமோ நாராயண ஜபிக்கிறது இப்படி உதட்டளவில் மனதளவில் மட்டும் இருந்துடாம மனதின் ஆழத்துலேயும் கொஞ்ச நேரம் அந்த பரந்தாமனை அசை போட்டு இன்னைக்கு நான் செஞ்சு இருக்கிற இந்த பக்தி பூர்வமான எல்லா விதமான மந்திர ஜபங்களுக்கும் விரதங்களுக்கும் நீயே தலைவன், நீயே உத்தம புருஷன் முழு சரணாகதி உணர்வோடு அவனோட இருப்பை எல்லோருடைய இதய கண்ணிலும் ஆழ்ந்து அனுபவிக்கணும். அதே மாதிரி யோகிக் லைஃப் ஸ்டைல், அந்த யோகத்தை உபதேசித்த கிருஷ்ணனே சொல்லுகிறார், அர்ஜுனா எல்லாவற்றையும் என் பாதத்தில் சரணடைய வச்சிடு. Drop everything into the lotus feet of Lord Krishna அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் பண்ணுற ஆசன பயிற்சிகள், பிராணாயாமா ஆர் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்ற எல்லா விதத்தையும் முடித்த பிறகு சில நிமிடங்களாவது இருதய கண்ணிலே இறைவனான அந்த சாட்சஸ்வரூப புருஷோத்தமனை நாம் எல்லாரும் ஆழ்ந்து தியானிக்கணும். ரிமெம்பரன்ஸ் லிபரேட்ஸ். அதே மாதிரி தான் ஞான யோகம். நீங்கள் ஆழ்ந்த பல இயற்கையை ரசிக்கலாம், பலவிதமான நதிகளை கொண்டாடலாம், பலவிதமான கடலில் நீங்கள் ஆழ்ந்து தியானிக்கலாம். அழகான இந்த பரந்த உலகத்தை முழுமையாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாத்துக்கும் காரணம் அவனே தான் நினச்சி திரும்ப திரும்ப எல்லோரும் இதய ஸ்தானத்தில் அவனை ஆழ்ந்து தியானிக்கணும். இதுதான் எந்த வழியில் நாம் போனாலும் நம்முடைய உடல் அப்படின்ற நான், மனது அப்படின்ற எந்து, இந்த நான் எனது என்ற இருமாப்பையும் செருக்கையும் உடைச்சி நம்ம எல்லாருடைய ஆத்மான்னு சொல்லப்படுகிற அந்த சாட்சஸ்வரூப கிருஷ்ணனோட உணர்வை மேலும் மேலும் விழிப்படை வச்சு நாம் எல்லாரும் எந்த நிலையில் பயணித்தாலும் குழந்தைத்தனமான கிருஷ்ண உணர்வுலே மூழ்க ஒரு எளிமையான வழி யோகம். யோகம் மீன்ஸ் நீங்கள் எதை செய்தாலும் பரம புருஷோத்தமனோடு இணைந்தே ஆகணும். மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு கூர்ந்து மறந்து விடாதீர்கள், மறுத்து விடாதீர்கள், வெறுப்பும் காண்பித்து விடாதீர்கள். உங்கள் இருதய ஸ்தானத்தில் இருக்கிற அந்த உணர்வின் உச்சம் கிருஷ்ணனே. அங்குஷ்ட மாத்திர புருஷகா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உணர்வாக இருந்து உள்ளத்திலே சிந்தனையை தூண்டுவித்து உடலிலே சக்தியை பெருக்கி உலகளாவிய இந்த கொண்டாட்டத்தை
நிகழ்கொண்டிருக்கிற உத்தம புருஷன் நம்ம சாட்சாஸ்வரூப ஸ்ரீகிருஷ்ணன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.